என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து நிறைய மெசேஜ்கள் அனுப்பிச்சினோம். என்னென்னு சொன்னால் தென்மராட்சி அந்த சங்கம், அப்புறம் இந்த சங்கம், நலன்புரி சங்கம், அவை இவையெல்லாம் வந்து இந்த டாக்டருக்கு எதிராக நான் எழுதி கையெழுத்தெல்லாம் வச்சு தலைவர் இவர், செயலாளர் இவர், பொருளாளர் இவர் என்றெல்லாம் பெரிய பெரிய கடிதங்கள் எல்லாம் எழுதி எனக்கு அனுப்பப்படுது. இங்கே பாருங்க இந்த டாக்டர் வந்து இப்படியானவர் நொப்படியானவர் என்றெல்லாம் எழுதி பெரிய சீலெல்லாம் போட்டு எனக்கு அனுப்பி வச்சிருந்தவே. சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை கைது செய்வதற்கு போலீசார் மேற்கொண்ட முயற்சி பொதுமக்களுடைய கடும் எதிர்ப்பு காரணமாக கைவிடப்பட்டிருக்கு. டாக்டர் மாறக்கூடாது. டாக்டர் உங்களுக்கு அந்த சிக்னேச்சர் வச்சிருக்காரு இப்போ எதுக்கு டாக்டரை வந்து கைது செய்யணும், டாக்டர் அப்படி என்ன பெரிய குற்றம் எல்லாம் செய்தவர் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நாட்டில் எத்தனையோ பட்டு மோசமான குற்றங்கள் செய்தவங்க, கொலை செய்தவங்க, குற்றவாளிகள், போதவசு கடத்தினவன், போதவசு மாஃபியாக்கள் எல்லாம் இருக்கும்போது இந்த டாக்டரை போயிட்டு இப்போ எதுக்கு கைது செய்ய போயினோம்னு சொன்னால், அப்படி அந்த டாக்டர் என்ன குற்றம் செய்தவர் என்று சொன்னால் ஒன்றுமே செய்யலை. பூட்டி கிடந்த ஹாஸ்பிட்டலை வந்து திறந்தவர், அவ்வளோதான். பூட்டி கிடந்த சத்திர சிகிச்சை கூடத்தை ஆப்ரேஷன் தியேட்டரை வந்து திறந்தவர். 10 வருடங்களுக்கு முதல் கட்டப்பட்டு பல மில்லியன் ரூபாய் செலவழித்து 10 வருடங்களுக்கு முதல் கட்டி மூடி வைக்கப்பட்டிருந்த ஒரு கட்டிடத்தை வந்து திறக்க முற்பட்டவர். இதுதான் டாக்டர் செய்த குற்றம். அது வந்து அங்கே இருக்கிற கொஞ்சம் பேருக்கு வந்து பிடிக்கல. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே யாழ்ப்பாண மருத்துவத்துறையில் வந்து ஏற்கனவே ஒரு சில மாஃபியாக்கள் இருக்கணும். அந்த மாஃபியாக்களோட பிரதானமான வேலையை வந்து காசு உழைக்கிறது. ஏழை பாளைகளோட வயிற்றில் அடித்து அதுகளோட ரத்தத்தை உறிஞ்சின மாதிரி உறிஞ்சி எடுத்து காசு உழைக்கிறது தான் இந்த மாஃபியா கும்பலோட வேலை. அப்போ இந்த மாஃபியா கும்பல் வந்து பல வழிகளில் வந்து காசு உழைச்சி நல்லா ருசி கண்டிருந்தவே, நல்லா காசை உழைச்சி பாக்கெட்டுக்கு வச்சு கொண்டு வந்தவே. இந்த டாக்டர் திடீரென்று வந்து அந்த உழைப்புக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டார், பிளாக் பண்ணிட்டார். பார்த்தா வருமானம் போச்சுது. அப்போ திடீரென்று வருமானம் ட்ராப் ஆனதால், வருமானம் நின்று போனதால் இவைக்கு இப்போ வந்து பிரச்சனை. அதாவது வந்து நெடுக கள்ள காசுகளை வாங்கி வாங்கி கையில் வச்சுறாக்களுக்கு வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்போ காசை பிடுங்கி எடுத்தோன்னே வந்து இப்போ கை நடுங்க ஆரம்பிச்சிருக்குது. கை வந்து இப்படி கிடுகிடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருக்கு அந்த மாஃபியா கும்பலுக்கு. திருப்பி கொண்டு போய் காசை நீங்கள் வைக்கும்போது அந்த கை நடுக்கம் அப்படியே நின்றும். இதுதான் அடிப்படை பிரச்சனை. அப்போ வருமானத்தில் கை வச்சுட்டார், எங்களுடைய பிழைப்பில் வந்து மண்ணள்ளி போட்டுட்டார். அதாவது எங்களுடைய கள்ள பிழைப்பில் வந்து மண்ணள்ளி போட்டுட்டார் இந்த டாக்டர்ன்றதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. என்னென்ன வழிகள் எல்லாம் இந்த மாஃபியா கும்பல் வந்து அங்கே உழைச்சி கொண்டு இருந்தேன்னு சொன்னால் அந்த தகவல்களுக்காக சொக்காக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. எங்களுடைய தமிழ் மக்களா, எங்களுடைய தமிழினத்துக்காக இதெல்லாம் நடக்குது, தமிழனால தமிழனுக்காக நடக்குதுன்னு சொல்லி அவ்வளவு அதிர்ச்சியாகவும் ஒரு ஆத்திரமாயும் இருக்குது. என்னென்னு சொன்னால், ஒரு ஏழை வீட்டு குடும்பத்தில் வந்து யாராவது இறந்தால் அந்த பொடியை வந்து கொடுக்குறேல, அந்த பொடியை வச்சிருந்து போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு சொல்லி இழுத்தடிச்சு அப்புறம் 25,000 40,000 50,000 காசு கொடுத்தா மட்டும்தான் அந்த பொடியை அந்த ஏழைகளால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஏழைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றாட சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுற எங்களுடைய மக்கள் தான். அந்த மக்கள் அந்த 50,000 ரூபா காசை திரட்டுறதுக்கு அங்கே இங்கே கடனை வாங்கி கிடக்கிறதெல்லாம் கொண்டே அடை வச்சு விற்று துளைச்சு அந்த காசை கொண்டே கொடுத்தா அப்புறம் தான் தங்களுடைய உறவுகளோட உடம்பை வந்து பெற்றுக்கொள்ள முடியும், அவர்களுடைய உடலை வந்து பெற்றுக்கொண்டு வீட்டை கொண்டு வர முடியும். அப்படி அந்த ஏழைகளை வந்து தட்டி சுற்றி உழைச்சு அதில் ஒரு 50,000 சேர்க்கிறது. பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு அரசாங்க மருத்துவமனை கொண்டு வர மருந்துகளை வந்து அங்கங்கே பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு விற்கிறது. அது ஒரு பிஸ்னஸ், சைட் பிஸ்னஸ். அதில் நிறைய வருமானங்கள் வரும். இது ஒரு வருமானம், அது ஒரு வருமானம். பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு வர எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு தானே, அந்த இயந்திரங்கள், அந்த கருவிகள், அதுகளை கொண்டே பாவிக்காமல் அங்கே வச்சு போட்டு அதில் கொண்டே என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரை மூடினோம்னு சொன்னால் அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குரிய எத்தனையோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த கருவிகள் எல்லாம் இருக்கும். அந்த கருவிகளை கொண்டே பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் விற்கிறது, வேறு யாருக்கு அதை விற்கிறது, அங்கே வரக்கூடிய எல்லா பொருட்களையும் கொண்டே வேறு இடங்களில் பயன்படுத்தினா அதில் ஒரு வருமானம் கொண்டு வரும். இப்படி வந்து பல்வேறு விதமான வருமானங்கள் வந்து கொட்டி கொண்டிருந்தது இந்த மாஃபியா கும்பலுக்கு. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த வசதி இல்லை, இந்த வசதி இல்லை என்று சொல்லி போட்டு ஹாஸ்பிட்டல் இழுத்து மூடி போட்டு ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் என்று வர்றாக்களையும் பிடிச்சி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்புறது. யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், சாவச்சேரி மருத்துவமனைக்கு வர ஒரு நோயாளியை வந்து யாழ்ப்பாணத்துக்கு மாற்றினா அந்த நோயாளியை காலமையும் பின்னேரமும் போய் பார்க்குற அந்த அதோட உறவினர்கள் எவ்வளோ கஷ்டப்படணும். இங்கேருந்து மின்னக்கட்டு யாழ்ப்பாணம் டவுனுக்கு போய் அங்கே பார்க்கணும். அப்புறம் அந்த போக்குவரத்துக்கு அதுக்கு காசில் வலிக்கணும். எவ்வளவு அலைச்சல்கள், எவ்வளவு உளைச்சல்கள், இவ்வளவு கொடுமைகளையும் செய்து இவ்வளவு அநியாயங்களையும் செய்து தான் அந்த காசை உழைக்கணும். அப்போ இவ்வளோ அநியாயத்தையும் இவ்வளோ அட்டூழியத்தையும் வந்து இவ்வளோ காலம் செய்து கொண்டு வந்தது, அது வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து கொண்டு வந்தது. ஏன்னு சொன்னால் 25 பேர் இருந்தவை அவங்க டாக்டர்ஸ். 25 டாக்டர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வளமையாக கேள்விப்பட்டோம் என்ன சொன்னால் எங்களுடைய வடக்கு கிழக்கில் மண்ணில் வந்து மருத்துவர்களுக்கு தட்டுப்பாடு இருக்குது, சரியான ஆசிரியர்களுக்கு தட்டுப்பாடு இருக்குது, அதனால் வந்து எங்களுடைய மக்கள் வந்து மிகுந்த கஷ்டப்படுகிறான்னு தான் நாங்கள் இவ்வளோ நாளும் கேள்விப்பட்டது. மீடியாக்களில் வர செய்தி எல்லாம் அதுதான். ஆனால் இந்த டாக்டர் வந்த அப்புறம் எங்களுக்கு வெளியில் தெரிய வந்தது என்னன்னு சொன்னால், சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் 25 டாக்டர்ஸ் இருந்திருக்கணுமாம். 25 டாக்டர்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல வந்து அங்கே வர நோயாளிகளை பிடிச்சி யாழ்ப்பாணம் அனுப்பி நம்ம அங்கே சிகிச்சை கொடுக்கலன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீட்டில் இருக்கிற கலண்டரில் வந்து ஒரு மாதத்தில் வந்து 30 நாள் 31 நாள் இருக்கும். எல்லாட்ட கலண்டர்லையும் இப்படி தான் இருக்கும். ஆனால் அங்கே வேலை செய்கிற அந்த 25 டாக்டர்ஸ் மேலே கலண்டரை தூக்கி பார்த்தா அங்கே 10 நாள் தானே இருக்குமாம். ஏன்னு சொன்னால் 10 நாள் வாரது அங்கே எங்கே சும்மா கையெழுத்த வைக்கிறது, சும்மா இருக்கா வந்து பார்த்து போட்டு மிச்சம் 20 நாளும் ஹாலிடே போகிறது, அங்கே போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, கொழும்பில் போய் நிற்கிறது, இந்த மாதிரி இதுதான் விளையாட்டு. இப்படியே கண்டகாலமாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த கதை வெளியில் தெரியாத மாதிரி அப்படி யாராவது வெளியில் சொன்னால் அவரை அடித்து அமுக்கி அவரை விரட்டி மிரட்டி இன்னும் செய்து இதெல்லாத்தையும் வெளியில் தெரியாத மாதிரி மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துக்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள திடீரென்று எங்கிருந்த ஒரு ஆள் வந்து இவ்வளவு பொட்டுக்கேடுகளையும் இவ்வளவு அநியாயங்களையும் இவ்வளவு அட்டூழியங்களையும் வந்து வெளியில் சொன்னோன்னே அவையலால் தாங்க முடியாமல் போச்சுது. அவையின் வருமானம் வந்து அப்படியே நின்று போச்சு. அவையின் வெக்கக்கேடுகள் பொட்டுக்கேடுகள் எல்லாமே வந்து வெளியில் வந்துட்டுது. வேலை செய்யாமல் இருந்த ஆக்களை வந்து வேலை செய்ய சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து திடீரென்று வேர்க்க ஆரம்பிச்சிட்டுது. என்னது வேலை செய்யணுமா அப்படி ஒன்று நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே, அது எந்த கடையில் விற்கிது என்று சொல்லி கேட்காத குறையாக அவை எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டோம். அதுக்கு பிறகு இந்த டாக்டரோட முரண்டு பிடிச்சி கொண்டு டாக்டர் அப்படி சொல்லி போட்டார் இப்படி சொல்லி போட்டார் எங்களை வந்து பேசி போட்டார் என்று சொல்லி போட்டு, அதாவது வேலை செய்ய சொன்னதான் அடிப்படையில் உள்ள பிரச்சனை. ஆப்ரேஷன் தியேட்டரை துறக்க சொல்லி போட்டார், அதை செய்து போட்டார். ஏன்னு சொன்னால் ஆப்ரேஷன் தியேட்டரை துறந்தா வேலை செய்யணும், அங்கே களவா விற்கிற மருந்துகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே பயன்படுத்தணும். இந்த மாதிரி கணக்க பிரச்சனை இருக்குது. மகப்பேற்று மருத்துவமனையை வந்து மூடி வச்சா, மகப்பேற்று பிரிவை வந்து மூடி வச்சா அதுக்குரிய மருந்துகளை வந்து களவா விற்கலாம். அப்படி வாராக்களை முடிச்சு யாழ்ப்பாணம் அனுப்பி விட்டா அதுக்குரிய டாக்டர் வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சைனை போட்டுட்டு சம்பளத்தை எடுத்து பாக்கெட்டுக்கு வச்சு போட்டு போய் கொழும்புல படுக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது போகலாம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல சுமூத்தாக போய் கொண்டு வந்தது. இந்த களவு தொழிலுக்கு ஒரு ஆள் வந்து ஆப்பு வச்சிட்டார். இதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனை இந்த குற்றத்தை செய்து போட்டார் என்று தான் கண்ட வழக்கெல்லாம் போட்டு அப்படி சொல்லி இப்படி சொல்லி கண்ட கையெழுத்தெல்லாம் போட்டு இப்போ வந்து அவரை கைது செய்யறதுக்கு படாத பாடு பட்டு கொண்டிருக்கணும். ஆனால் மக்கள் வந்து சாவச்சேரி மக்கள் வந்து உண்மையாகவே மக்களுக்கு பாராட்டுகள். அவ்வளவு இரவு நேரத்திலே வந்து அந்த மருத்துவருக்காக நின்று தங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த மருத்துவர் அதை உணர்ந்து கொண்ட மக்கள் வந்து அந்த மருத்துவரை வந்து இப்போ காப்பாற்றி வச்சிருக்கணும். இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த டாக்டருக்கு எதிராக எதிர் பிரச்சாரங்கள் செய்து பார்த்துக்கணும். அதாவது வந்து இந்த டாக்டர் வந்து இப்போ 20 நாள் தான் ஆகுது. இந்த 20 நாள் டாக்டருக்கு வந்து 200 குற்றச்சாட்டுகள், அப்படியானவர் இப்படியானவர், அரசியல் பின்புலம் கொண்டவர், அவர் இவர் என்று சொல்லி கணக்க பந்தியாலாம் எழுதி நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சு மீடியாக்களுக்கு முன்னால் வந்து சில டாக்டர்ஸ் மேரெல்லாம் வந்து பேட்டி கொடுத்து பார்த்துக்கணும். எதுவுமே வேலைக்காகல. அந்த வீடியோக்கள் எடுத்து போட்ட ஒரு சில யூடியூபர்ஸ் இந்த கொமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனம் முழுக்க கழுவி ஊற்றி வச்சிருக்கு அவையில தான். அவையில் அப்படி பேட்டி கொடுக்க போய் இருக்கிற கொஞ்ச மானத்தை வந்து கெடுத்து கொண்டுச்சினோம். ஏன்னு சொன்னால் அவையின் வாக்கில் வந்து உண்மை கிடையாது, அவையின் பேச்சில் வந்து உண்மை கிடையாது. பொய்யை வந்து மக்கள் உணர்ந்து கொண்டுட்டோம். இன்றைக்கு வந்து மக்கள் உண்மையை உணர்ந்து கொண்டு விழிச்செழினமோ அதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளவுதான் பொய் சொன்னாலும் எவ்வளவுதான் சோடிச்சு கதைகள் சொன்னாலும் எவ்வளவுதான் பெரிய லெட்டர் ஹெட்டில் எல்லாம் எழுதி கடிதங்கள் எல்லாம் எழுதி கையெழுத்தெல்லாம் போட்டு ரப்பர் ஸ்டாம்பை போட்டு குத்தினாலும் எதுவுமே வேலைக்காகாது. மக்களுக்கு உண்மை தெரிய வந்துட்டுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் தலைகளாக நின்று தண்ணி குடித்தாலும் கூட எதுவுமே வேலைக்காகாது. என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து நிறைய மெசேஜ்கள் அனுப்பிச்சினோம். என்னென்னு சொன்னால் தென்மராட்சி அந்த சங்கம், அப்புறம் இந்த சங்கம், நலன்புரி சங்கம், இவையெல்லாம் வந்து இந்த டாக்டருக்கு எதிராக நான் எழுதி கையெழுத்தெல்லாம் வச்சு தலைவர் இவர், செயலாளர் இவர், பொருளாளர் இவர் என்றெல்லாம் பெரிய கடிதங்கள் எல்லாம் எழுதி எனக்கு அனுப்பப்படுது. இங்கே பாருங்கள் இந்த டாக்டர் வந்து இப்படியானவர் நொப்படியானவர் என்றெல்லாம் எழுதி பெரிய சீரெல்லாம் போட்டு எனக்கு அனுப்பி வச்சிருந்தவே. நான் பார்த்தேன் ஒரு புது பில்டிங் கொண்ட கட்டி பல மில்லியன் ரூபாய் செலவழித்து ஒரு பில்டிங்கை கட்டுறீங்கள், அதுக்கு வந்து ஜெனரேட்டர் இல்லையா? ஓகே, அதே மாதிரி ஏதோ 1-2 தேவைகள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காம். அப்போ இந்த சங்கங்கள் எல்லாம் எங்கே போனவே? இதே லெட்டர் ஹெட்டில் கடிதம் எழுதி இந்த மாதிரி எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்து ஒரு ஜெனரேட்டர் தேவை, அதை யாராவது பெற்றுத்தாங்கன்னு சொல்லி அவங்க லெட்டர் ஹெட்டில் ஒரு கடிதத்தை எழுதி அதை பத்திரிகைகளுக்கு அனுப்பியிருக்கலாம், யூடியூபர்ஸுக்கு அனுப்பியிருக்கலாம், அல்லது அதை வந்து வெளியிட்டிருக்கலாம், சமூக வலைத்தளங்களில் வந்து வெளியிட்டிருக்கலாம். 10 வருஷமாக ஒரு பில்டிங்கை பூட்டி வச்சு போட்டு லிஃப்ட் வேலை செய்யலை, அது இல்லை இது இல்லை என்று சொல்லி இப்போ தான் சொல்லினோம். இந்த டாக்டர் வந்த அப்புறம் தான் அதெல்லாம் இல்லை என்று சொல்லி கதையெல்லாம் வெளியில் வருது. இத்தனை லெட்டர் ஹெட்டுகள் இத்தனை அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அதாவது ஒரு டாக்டருக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ கை வலிக்க கடிதம் எழுதுறீங்க. ஆனால் உங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு பூட்டி கிடக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் பூட்டி கிடக்கிற ஒரு ஆப்ரேஷன் ரூமை திறக்கிறதுக்கு உங்களுடைய கடிதம் எழுத தெரியாது, அதுக்கு உங்களுக்கு கோரிக்கைகள் வைக்க தெரியாது. எனவே எது உண்மை எது பொய்ன்றது பொதுமக்களுக்கு நல்லாவே விளங்கிட்டது. இனிமேல் என்ன ட்ராமா போட்டாலும் என்ன குற்றச்சாட்டுகள் வச்சாலும் அது எடுபடாது. மக்கள் எல்லாருமே அந்த டாக்டர்ன்ற பக்கம் தான் நிற்கணும். ஏன்னு சொன்னால் அந்த டாக்டர்ன்ற பக்கத்துக்கு வந்து
நேர்மை இருக்குது. அதுதான் உண்மை. எனவே எல்லாரும் ஒழுங்கா பணிக்கு திரும்பி ஒழுங்கா வேலை செய்தீங்கன்னு சொன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னு சொன்னா இது இப்போ சாவச்சேரி பிரச்சனை கிடையாது. இது இப்போ சர்வதேச பிரச்சனை ஆயிட்டுது. உலகத்தின் எல்லா மூலையில இருந்தும் எல்லாருமே உங்களை தான் கவனிச்சு கொண்டிருக்கிறோம். எல்லாரும் உங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க செய்யற அட்டகாசங்களையும், நீங்க செய்யற அநியாயங்களையும், நீங்க செய்யற ஊழல்களையும், நீங்க செய்யற சுத்துமாத்துகளையும் தான் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எனவே இறுதி வாய்ப்பு, நீங்க பணிக்கு திரும்பி எல்லாரும் வேலை செய்தீங்கன்னு சொன்னா எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீங்க ஹாஸ்பிட்டலை விட்டு போக மாட்டேன், அப்படி போறதா இருந்தா பிணமா தான் போவேன், அப்படி ஏதாவது சம்பவம் நடந்தா என்ன அங்கேயே புதைக்கணும்னு சொல்லி. டாக்டர் நீங்க தயவு செய்து பயப்படாதீங்க, எங்களுடைய மக்கள் உங்களை கைவிட மாட்டார்கள்.